கேம் சேஞ்சர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மிதுன ராசிக்கு உண்டான லைஃப் ஸ்டைல்ஸும், அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸும் பார்த்துட்டு, அவங்களுக்கு வெற்றிகள தரக்கூடிய மிதுன ராசிக்கு பிரத்யேகமான வெற்றிகள வழங்கக்கூடிய ஒரு ஏஞ்சல் நம்பர்ஸையும் பார்க்க போறோம். இப்போ இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்றது வந்து காலச்சக்கரத்துக்கு 3வது ராசியா வருது. இதோட ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா புதனா வராரு. இந்த புதனோட ராசி அதிபதி வர்றதுனாலயே இந்த மிதுன ராசியில பிறந்த நெறைய பீப்பிள் பார்த்தீங்கன்னா, நல்ல இன்டலெக்சுவலா, இன்டெலிஜென்ட் பீப்பிளா இருக்காங்க. இத வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்களோட பல குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க, இல்ல படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிதுனத்துல இருக்கக்கூடிய இந்த பிள்ளைங்களோட நுண்ணறிவு வந்து நீங்க கொஞ்ச நேரம் அவங்கள நோட்டீஸ் பண்ணீங்கனாலே, அவங்களோட ஒரு தனித்துவம் வந்து நீங்க புரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு எதையுமே ஒரு கூர்மையா உற்று நோக்கி பார்த்து, அத வந்து லேர்ன் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி நிறைஞ்சது இந்த பீப்பிள் தான் இந்த மிதுன ராசி பீப்பிள். இது வந்து அவங்க சைல்ட்ஹுட்ல இருந்தே இத வந்து நம்ம அடையாளம் பார்த்துக்க முடியும். அதே மாரி வளர்ந்த பின்னாடியும் பார்த்தீங்கன்னா, இவங்க நாட் ஒன்லி அந்த ஸ்டடீஸ் மட்டும் இல்லாம நல்ல இன்டலெக்சுவலா கலை, இலக்கியம் இது சார்ந்த அ எல்லா விஷயத்திலயுமே ரொம்ப ஈடுபாடும், அதுல ரொம்ப ஆர்வமும் காட்டி, அதுல வந்து ஒரு நுண்ணறிவோட இருக்கக்கூடிய பீப்பிளாவும் இருக்காங்க. இவங்க வந்து எப்பயுமே அவங்கள ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தோ, இல்ல இவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து ஸ்டேட்டஸ் பார்த்து இல்லாம, அவங்களுக்கு அவங்க சர்க்கிள்க்கு தகுந்த மாரி, அவங்க இன்டலெக்சுவலுக்கு தகுந்த மாதிரியான நல்ல கலை, இலக்கியம் பேசக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஆர்வம் இருக்கக்கூடிய பீப்பிள தான் இவங்க கூட வச்சிருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் இவங்க அதிகம் விரும்புவாங்க. இந்த மாரி பீப்பிள வந்து இவங்களுக்கு நெறைய ரிலேட்டிவ்ஸ்லயும், ஃப்ரெண்ட்ஸ்லயும் இவங்களுக்கு தன்ன போல அமையவும் செய்றாங்க. இந்த மிதுன ராசியோட பீப்பிளோட வீடு அப்படின்னு எங்க அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி அது வந்து ஒரு பார்க் நியர்பையா இருக்கலாம். இல்ல வந்து ஒரு கார்னர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமா இருக்கலாம். இப்போ ஒரு ஸ்ட்ரீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுல வந்து ஒரு கார்னர் ஹவுஸ்ல இவங்களுக்கு வீடு அமையிற மாதிரி இருக்கும். இல்ல ஒரு ஃப்ளாட்டா இருந்தா கூட, அங்கேயுமே வந்து ஒரு கார்னர் ஃப்ளாட் அமையக்கூடிய அமைப்புல இவங்களுக்கு இருக்குது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இடங்கள்ல தான் அவங்களுக்கு வீடு அமைஞ்சிருக்கும். இந்த பீப்பிள்க்கு வந்து குழந்தைகள் மேல நெறைய பாசம் வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு மூட் ஸ்விங்ஸ் அப்படிங்கிறது இருக்குமா? அப்படின்னு மத்தவங்க பார்த்து வியக்கிற அளவுக்கு எப்பயுமே ஓரளவுக்கு ஒரே மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுன்னு சொல்ல முடியாது. அந்த ஃபேஸ் அப்படியே வச்சுட்டு இருப்பாங்க. எது நடந்தாலும் ஒரு ஒரு மினிமமா ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட தான் இவங்கள எப்பயுமே பார்க்க முடியும். நெறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஒரு டென்ஷனா இருக்கிற மாதிரியோ, அந்த மாதிரியான ஒரு முகங்கள் எல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. இவங்களுக்குள்ளேயும் எல்லா விதமான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எதெல்லாமே இருக்கும் தான். பிடிக்காத விஷயங்கள் நடக்கும். டென்ஷன்லாம் ஆவாங்க தான். ஆனா, அத வந்து ஒருபோதும் மைண்ட்ல ஏத்திக்கவும் மாட்டாங்க. அதே மாரி அது வெளிப்படையா அவங்க ஃபேஸ்லயும் ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கவும் மாட்டாங்க. அதனாலயும் மத்தவங்க வந்து இவங்கள அவ்ளோ சீக்கிரம் ஜட்ஜ் பண்ணிடவே முடியாது. எப்பயுமே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட இருக்கிறது வந்து இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்டின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கிறதே வந்து அவங்களுக்கு ஒரு கெத்தா ஃபீல் பண்ணிக்குவாங்க. அந் எ எல் யாரும் வந்து இவங்கள பார்த்துட்டு வந்து ஒரு சிம்பத்தியா பண்றது, அந்த மாரி ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய பீப்பிள் இவங்க. ராசியாதிபதி புதன் வந்து 4ஆம் இடமாவும் வர்றது வந்து, இவங்களுக்கு வந்து உறவினர்கள் மேல ரொம்ப பிரியம் இருக்கும். அதே மாரி இவங்களுக்கு உறவினர்களும் வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல் நேச்சரா அமைவாங்க. ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அவங்களுக்கு வந்து கை கொடுத்து ஹெல்ப் பண்ற மாதிரியான ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்களுக்கு அமைவாங்க எப்பயுமே. இவங்களுக்கு இந்த 4ஆம் அதிபதி புதனா வர்றதும் வந்து நல்ல ஒரு சொத்து அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு கண்டிப்பா ஒரு சின்ன அளவிலயாவது இவங்களுக்கு இல்லாம இருக்காது. ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டியாவது இவங்களுக்கு கட்டாயம் அமைஞ்சே தீரும். இவங்களுக்குமே வந்து இந்த சொத்து அமையும் அப்படிங்கிறதுனால, மேற்கொண்டு இவங்களோட பயணத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து அவங்கள அந்த சொத்துக்கள் மூலமா வரக்கூடிய வருமானங்கள், அதாவது ஒரு வீடு வாடகைக்கு விட்டு, அதன் மூலமா வரக்கூடிய வருமானம் பெறக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. வீடு மட்டும் இல்ல, வாகனங்கள் வந்து வாடகைக்கு விட்டு அதன் மூலமா வரக்கூடிய இன்கம், அப்புறம் வந்து மண்டபங்கள் மாதிரியான விஷயங்கள் கட்டி, அதன் மூலமா அதுல வரக்கூடிய ரென்ட்டுகள அத அனுபவிக்கக்கூடிய யோகம், அதெல்லாம் வந்து இந்த ராசியினருக்கு அதிகப்படியாவே இருக்குது. இந்த ராசியினருக்கு, மிதுன ராசியினருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன ஒரு வேலையில இருந்தாலுமே சரி, இவங்களுக்கு வந்து சைட்ல இன்னொரு இன்கம் வேணும். இன்னொரு சின்ன லெவல்லயாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சுக்கணும். அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்பா இருப்பாங்க. அத அந்த மாரி செஞ்சு சக்சஸ் பண்ணவும் செஞ்சுருவாங்க. ஆனா, இவங்க பிசினஸ்க்கு இவங்களுக்கு எவ்ளோ ஆர்வம் இருக்குதோ, அதே அளவுக்கு இவங்களுக்கு வந்து அதுல போராட்டங்களும் வந்து ஜாஸ்தியாவே இருக்கும். அது அவ்ளோ எளிதில வந்து அவங்களுக்கு அந்த சக்சஸ் அப்படிங்கிறது வந்து பார்க்கக்கூடிய விஷயமா இருக்காது. ஆனா, கண்டிப்பா இவங்களுக்கு வந்து 2 வருமானம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். இவங்களால
இவங்களால அந்த ஒரு வருமானத்தோட இவங்களால செட்டில் ஆகவே முடியாது. இவங்களுக்கு மைண்ட் அந்த அளவுக்கு அதில சாட்டிஸ்ஃபை ஆகவே ஆகாது. சின்ன லெவல்லயாவது இன்னொரு சைட் பிசினஸ், சைட் இன்கம் அப்படிங்கிறது இவங்களுக்கு த்ரூ அவுட் த லைஃப் இவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி, அதன் மூலமா ஒரு சம்பாரிக்கிறது அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதில இருக்கிற ஆர்வமே அவங்களுக்கு அதில என்ன போராட்டம் வந்தாலும், அதிலலாம் துவண்டு போகாம மேற்கொண்டு ஃபர்தரா தொடர்ந்து அந்த முயற்சிகள செஞ்சு செஞ்சு அதில வெற்றி அடையக்கூடிய நபராவும் இவங்க இருக்கிறாங்க. இந்த ராசிக்கு 2ஆம் அதிபதி சந்திரனா வர்றது இவங்களுக்கு வருமானங்கள்ல ஒரு ஏற்ற இறக்கமான சூழ்நிலையில தான் காட்டுது. இவங்க லைஃப் த்ரூ அவுட் த லைஃப் இது இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி இவங்க அம்மாவுக்கு இவங்கள மிதுன ராசினரோட தாய்க்கு கண்டிப்பா ஒரு அ ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது பெர்மனன்ட்டா இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கான மருத்துவ செலவுகளோ, அதுக்கான பிரச்சனைகள ஃபேஸ் பண்றதோ, இந்த மாரியான விஷயங்கள அவங்க மிதுன ராசினர் கண்டிப்பா பார்த்தே தான் ஆகணும். அந்த மாரி சூழல் தான் இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் இவங்களுக்கு இந்த சந்திரனே இவங்களுக்கு 6ஆம் இடத்துல நீசமாகிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு கண், இல்ல பல் சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த மிதுன ராசினருக்கே ஏற்படுறதுக்கும் நெறைய வாய்ப்பு இருக்குது. இவங்க எந்த அளவுக்கு ரொம்ப இனிமையா பேசி, நெறைய நபர்கள இவங்கள பக்கம் ஈர்த்து வச்சுக்கிட்டாலுமே, இவங்களுக்கு பேச்சிலேயே நெறைய ப்ராப்ளம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது உடனடியா ரொம்ப விரைவிலேயே ஒரு எதிரிய சம்பாரிச்சுக்கக்கூடிய வாய்ப்பும் இவங்களுக்கு நெறையா இருக்கு. ஏன்னா, இவங்களுக்கு ஒரு நாடகமா பேசத் தெரியாது. ஒரு ஃபேக்கா பேசத் தெரியாது. இவங்க மனசுல நினைக்கிறத ஹார்ஷா சொல்லலன்னா கூட, எந்தாவது ஒரு விதத்துல அது வெளிப்பட்டுரும். அவங்க பேச்சின் மூலமாவே நெறைய எதிரிகள தன்ன போல சம்பாரிச்சுக்கக்கூடிய நிலைமையில தான் இந்த ராசினர் இருக்கிறாங்க. இந்த ராசியினருக்கு சனி பகவான் யோகாதிபதியா வர்றதுனால, இவங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது அப்படிங்கிறத ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட்டா இவங்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, சனி பகவான் இவங்களுக்கு பல விதமான ஏற்றங்கள இவங்க லைஃப்லயும், இவங்க பிசினஸ்லயும், இவங்க ஜாப்லயும் குடுக்கறதுக்கு தயாரா இருப்பாரு. இவங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம மத்தவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு ஹெல்ப் அப்படிங்கிறது இவங்களுக்கு உடனடியா இல்லன்னா கூட, இன் ஃபியூச்சர்ல இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ட, ஒரு ஃபினான்ஷியல் பெனிஃபிட்டையும், ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு குடும்ப லைஃப்பையும் இவங்களுக்கு ஏற்படுத்திக் குடுக்கும். நெறைய இனிமையா பேசக்கூடிய கேரக்டர்ஸ் இருந்தாலுமே, இவங்க அதிகமா பாதிக்கப்படக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க லவ் ஆகட்டும், இல்ல மேரேஜ் ஆகட்டும், அதுல நெறைய கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை தான் இந்த மிதுன ராசியினர் இருக்கிறாங்க. இவங்க லவ் ஃபெயிலியர் அப்படிங்கிறது இவங்களுக்கு சகஜமா நடக்கும். அதே மாதிரி மத்த ராசிகளோட இவங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியாவே இருக்கும். அதே மாரி இவங்களுக்கு மேரேஜ்க்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னாமே, இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால, இவங்களோட பார்ட்னர் இவங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு அந்த அளவுக்கு ஈக்குவலா வரமாட்டாங்க. அதனாலேயே நெறைய மன வருத்தங்கள்லாம் ஏற்பட்டு, அதுல ஒரு போராட்டமான சூழ்நிலை தான் எதிர்பார்க்க முடியும் இவங்க. இவங்க எந்த அளவுக்கு தன்னை அவங்களுக்கு ஈக்குவலா தணிஞ்சு போயிட்டு, அவங்களுக்கு இணையா நடந்துக்கணும். அவங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்த மாரி நம்ம நடந்துக்கலாம். அப்பதான் அந்த ப்ராப்ளம் குறையும் அப்படின்னு எவ்வளோ முயற்சி பண்ணாலுமே, அது ஒரு பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா, யூஸ்லெஸ் அப்படின்ற மாதிரி நிலைமைக்கு தான் இவங்க போக ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது கன்டினியூஸா ஒன் பை ஒன்னா இவங்க மேல வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த லவ்லயும் சரி, இல்ல மேரேஜ் லைஃப்லயும் சரி, இவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் தவிர்க்க முடியாத மாரியான விஷயங்கள தான் காட்டுது இவங்களுக்கு. இவங்க அந்த தான தர்மங்கள் பண்றதோ, மத்தவங்களுக்கு ஒரு செல்ஃப்லெஸ்ஸா ஹெல்ப் பண்றது அப்படிங்கிறது எப்பயுமே இவங்க த்ரூ அவுட் த லைஃப் இவங்க ஃபாலோ பண்ணிட்டு வர வர, இவங்களுக்கு உண்டான பாதகங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். எஸ்பெஷலி இவங்களுக்கு ஃபினான்ஷியலா சனி பகவான் நெறைய முன்னேற்றங்கள குடுத்துருவாரு. அந்த ஒரு சுயநலம் இல்லாம இவங்க பண்ணக்கூடிய ஒரு ஹெல்ப் அவங்களுக்கு அந்த அளவுக்கு பிரீத்தி பண்ணும் சனி பகவான. அவரு அத ஃபினான்ஷியலா அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டா கட்டாயம் குடுப்பாரு. அதனால இந்த விஷயங்கள நீங்க உங்கள் த்ரூ அவுட் த லைஃப் அவங்களால முடியிறப்பலாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வரலாம். இந்த பீப்பிள்க்கு டிராவல் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். 2 நாள் லீவ் கிடைச்சாலும் சரி, அவங்களால 1 நாள் லீவ் கிடைச்சாலும் சரி, அவங்களால வீட்ல மட்டும் உட்காந்துருக்கவே முடியாது. எங்க போலாம், எங்க பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாரி தான் வீட்ல இருக்க பெர்சன்ஸ நச்சரிச்சுட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு டிராவல் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சமான விஷயம். இவங்களுக்கு 3ஆம் இடம் சூரியனா வர்றது அப்படிங்கிறது இவங்க என்ன விதமான ஒரு சின்ன முயற்சி எடுத்தாலுமே அதுல ஃபைனலா பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும். அந்த அளவுக்கு இவங்களுக்கு சூரியன் ரொம்ப ஃபேவரபிளா இருப்பாரு. இவங்க ஒவ்வொன்னையும் பிளான் பண்ணி முயற்சி எடுத்து செய்யணும். அவ்வளோதான். அந்த அளவுக்கு அவங்க எஃபோர்ட்ட போட்டாங்க அப்படின்னாவே, அதுக்கான பலன் கட்டாயம் கிடைக்கும். இவ்வளோ எஃபோர்ட் போட்டேன். ஆனா இது வீணாயிடுச்சு. இவ்வளோ வருஷங்கள் இதுல வீணாக்கிட்டேன். அப்படின்ற மாதிரியான நிலைமைலாம் இவங்களுக்கு எப்பயுமே வராது. அந்த அளவுக்கு இவங்களுக்கு சூரியன் ரொம்ப ஃபேவரபிளாவும், அந்த முயற்சிகள்ல வெற்றிய தரக்கூடியவராவும் இந்த ராசினருக்கு சூரிய பகவான் இருக்கிறாரு. ஓவராலா இந்த ராசினருக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் இருந்தாலுமே, இவங்களுக்கு
மனதுக்கு பிடிச்ச மாரியான இந்த மாதிரி பீப்பிள் அமைஞ்சிட்டாலுமே, இவங்க வந்து ரொம்ப பாதிப்ப ஃபீல் பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ் லைஃப் ஆகட்டும், இல்ல ஃபேமிலி லைஃப் ஆகட்டும், அதுல வந்து இவங்க கொஞ்சம் சில சிக்கல்கள சந்திக்க தான் செய்றாங்க. இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ கொஞ்சம் குறைச்சுக்கிறதன் மூலமா, அந்த சிக்கல்கள வந்து நம்ம ஓரளவுக்கு தவிர்க்க முடியும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா, இவங்களுக்கு வந்து குரு வந்து பாதகாதிபதியா வர்றது வந்து, இவங்களுக்கு அந்த 7ஆம் இடத்துலயும் வர்றது அப்படிங்கிறது வந்து, ஒரு விதமான ஒரு எதிரித்தன்மைய தான் அது கிரியேட் பண்ணி குடுக்கும். ஏதாவது இவங்க எவ்ளோ பண்ணாலுமே வந்து, "இவ என்ன பண்ணிட்டாங்க?" அப்படின்ற மாரி தான் அவங்க ஸ்பவுஸ் வந்து கேட்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பேச்சுக்கள் வந்து இவங்களால அத வந்து தாங்கிக்கவே முடியாது. "இவ்ளோ செஞ்சிருக்கோமே, இப்படி பேசுறாங்களே!" அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமைக்கு தான் இவங்க போவாங்க. உள்ளுக்குள்ளேயே வெக்ஸ் ஆக ஆரம்பிப்பாங்க. இந்த மாரி விஷயங்களுக்கு வந்து இவங்க முன்னாடியே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் லெவல வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது மூலமா, இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க முடியும். இப்ப வந்து இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஓவராலா இவங்க த்ரூ அவுட் த லைஃப் இவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய மிதுன ராசினருக்கான பிரத்யேகமான ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 553 அப்படின்ற நம்பர் தான். இந்த நம்பர வந்து இவங்க எந்த விதத்திலயாவது இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்றோமோ, அந்த அளவுக்கு அதோட பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத வந்து நீங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த நம்பர வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு சின்ன பேப்பர்ல எழுதிட்டு, கிரீன் கலர் மார்க்கர்ல இந்த 553 அப்படின்னு எழுதிட்டு, அத வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற உங்க பர்ஸ்ல, இல்ல ஷர்ட் பாக்கெட்ல அந்த மாதிரி நீங்க டெய்லியுமே அந்த பேப்பர் வந்து உங்க கூட இருக்கணும். அந்த நம்பர் உங்க கூட டச்ல இருக்கணும். அந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம். இல்ல உங்க பில்லோக்கு அடியில நீங்க எழுதி வச்சுக்கலாம். உங்களோட ஆஃபீஸ் டேபிள்ல உங்க கண்ல படுற மாதிரியா நீங்க அத எழுதி வச்சுக்கலாம். இந்த நம்பர நீங்க சாண்ட் பண்ணிக்கிட்டும் இருக்கலாம். நீங்க ஏதாவது ஒரு ஃப்ரீ டைம்ல. இந்த மாரி செய்றதன் மூலமா, அந்த நம்பர் கூட உங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படும். உங்களோட உங்க ராசியில ராசிக்குன்னே உண்டான என்ன விதமான ட்ராபேக்ஸ் இருக்குதோ, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நல்லிஃபை ஆக ஆரம்பிக்கும். மேல் சொன்ன இந்த சனி பகவானுக்கு பிரீத்தியான இந்த மாரி விஷயங்களையும், பிறர் நலனுக்காக நீங்க செய்யக்கூடிய விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சக்சஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சீக்கிரமே கிடைக்க ஆரம்பிக்கும். எப்பயுமே ரொம்ப ஹேப்பியாவும், சக்சஸாவும் லைஃப நீங்க லீட் பண்ணிட்டு போயிட்டு இருக்க முடியும். ஸோ நீங்களும் இந்த விஷயங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.